Dear student, this is தீன் சுவை கணக்கு. நம்ம இன்னைக்கு 10th மேக்ஸில் ஜாமெண்ட்ரி டாபிக் வடிவியலில் பக்கம் தமிழ் மீடியம் புக்கில் பக்கம் 201ல் டேஞ்சண்ட்டோட தேர்ட் டைப் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 4:31 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் P என்ற புள்ளியை குறிக்கவும். அப்புள்ளியிலிருந்து PA மற்றும் PB என்ற இரு தொடுகோடுகள் வரைந்து அவற்றின் நீளங்களை அளவிடுக. இங்கே கொடுத்துருக்க அளவு பாருங்கள், 6 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள வட்டம் வரைந்து. விட்டம் தான் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு என்ன கொடுக்கல, ஆரம் கொடுக்கல. ஸோ விட்டம் 6 சென்டிமீட்டர் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ ஆரம் வேணும் அப்படின்னா விட்டத்தில் பாதி தான் ஆரம்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 6 2ஆல் வகுக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 3 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 சென்டிமீட்டர். இதை வச்சு தான் ஒரு வட்டம் வரைஞ்சி அதுக்கு நம்ம வட்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியிலேருந்து 2 தொடுகோடு நம்ம வரைய போகிறோம். பேஜ் நம்பர் 194ல் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் எக்ஸாம்பிள் 431 draw a circle of radius 6 cm from a point B which is 8 cm away from its center. Draw two tangent PA and PB to the circle and measure the length. அதாவது டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர். நம்மளுக்கு டயமீட்டர் தேவையில்லை, ஒரு சர்க்கிள் வரையணும்னா நம்மளுக்கு என்ன தான் தேவை, ரேடியஸ் தான் தேவை. ஸோ 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரேடியஸ் எவ்வளோ கிடைக்கும், 3 சென்டிமீட்டர். இந்த 3 சென்டிமீட்டரை நம்ம ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறோம். இந்த சர்க்கிளில் 8 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம 2 டேஞ்சன்ட் PA PB அப்படின்னு 2 டேஞ்சன்ட் வரைய போகிறோம். இப்போது ஆன்சர் பார்ட்டுக்கு வரோம். டயமீட்டர் விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர். ரேடியஸ் ஆரம் வேணும்னா அதில் பாதி 3 சென்டிமீட்டர்னு எடுத்து எழுதிக்கிறோம். அவங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 சென்டிமீட்டர். அதாவது மையத்திலேருந்து இருக்கக்கூடிய Pங்கிற பாயிண்டினுடைய தொலைவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர். இப்போது நம்ம ரஃப் டயக்ராம் உதவி படம் எப்படி வரையலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு ரஃப்பாக ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். வரைஞ்சிட்டு இதனுடைய சென்டர் பாயிண்ட்டை குறிச்சிக்கிறோம். இந்த சென்டர்லேருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டையும் டேஞ்சன்ட், அதாவது சர்க்கிளை தொற்ற போகிற மாதிரி ஒரு டேஞ்சன்ட் வரைகிறோம், தொடுகோடு வரைகிறோம். அடுத்து இந்த சைடும் அதே வரைகிறோம். இது சென்டரை O, இந்த பாயிண்ட்டை P, இந்த டச் பண்ணுற இடம் இருக்குல்ல, இது ஒன்று Aன்னு இன்னொன்று Bன்னு குறிச்சிக்கிறோம். இந்த ஓவும் ஏயும் கனெக்ட் பண்ணி விட்றோம். இதான் இதனுடைய ரேடியஸாக இருக்கும். ஓகேவா, இந்த இடம் 90 டிகிரி. ஏன்னா ரேடியஸ்க்கும் டேஞ்சண்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. ஆரத்துக்கும் தொடுகோடுக்கும் இடையே உள்ள கோணம் 90 டிகிரியாக இருக்கும். இதுதான் நம்மளோட ஆரம். ஸோ 3 சென்டிமீட்டர். இங்கே டிஸ்டன்ஸ் தொலைவு 8 சென்டிமீட்டர். இதுதான் நம்மளுடைய தொடுகோடு. இப்போது நம்ம மெயின் டயக்ராம் வரையணும் அப்படின்னா கரெக்டாக காம்பஸில் 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம 3 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிளை வரைஞ்சிடுறோம். ஓகேவா, இப்போ இதனுடைய சென்டர்லேருந்து நம்ம 8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறோம் கரெக்டாக. இதை சென்டரை O அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்டை P அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறோம். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, மொத்தமாக எனக்கு 8 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போது இந்த O இருக்கு இல்லையா, ஓலேருந்து இதோட பாதி எவ்வளோ வரும்னா 4 சென்டிமீட்டர். பாதிக்கு மேலே எடுத்து ஒரு பைசெக்டர், அதாவது குத்துக்கோடு வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோன்னா, இதை பாதிக்கு மேலே எடுத்துகிட்டு இந்த ஓவில் சென்டராக வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். அதே மாதிரி இந்த Pயில் இந்த அளவு மாற்றாமல் Pயில் போய் நம்மளோட காம்பஸை வச்சுக்கிட்டு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். இதை கம்மியாக போட்டால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு தேவையில்லாத இடங்களை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு அந்த மீட்டிங் பாயிண்ட் மட்டும்தான் எனக்கு தேவை. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீட்டாக அழிச்சு விட்டுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டும் டச் பண்ணுது. ஸோ we can draw. இப்போ இதுக்கு எக்ஸாக்டாக 4 சென்டிமீட்டர்னு இந்த குத்துக்கோடு பிரிக்கும். இப்போது நம்ம காம்பஸில் திரும்ப இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த O வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம்.
ஓகேவா? இப்போது இந்த 2 சர்க்கிளும் எங்கே மீட் பண்ணுதோ இந்த பாயிண்ட்டு தான் எனக்கு ஏ, இங்கே கீழே இருக்க பாயிண்ட்டு தான் பி. இந்த ஏயோட பியை கனெக்ட் பண்ண போகிறோம், இந்த பியோட பியை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போது கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஓலேருந்து ஏ வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைனும் ஓலேருந்து பி வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைய போகிறோம். இதுதான் அதனுடைய ரேடியஸாக இருக்கும், அதாவது ஆரம். இந்த ஓஏ ரேடியஸ் எவ்வளோன்னா 3 சென்டிமீட்டர். இப்போ இந்த பியிலேருந்து ஏ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு டேன்ஜென்ட், தொடுகோட்டோட நீளம். இப்போது இந்த தொடுகோடு, இந்த டேன்ஜென்ட்டோட லென்த் என்னன்னு பார்க்குறோம். அதாவது இந்த பியிலேருந்து ஏ வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா எனக்கு எவ்வளோ வருதுன்னா 7.4 சென்டிமீட்டர். இதை நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துடணும். எப்படின்னா இந்த பிஏ வேணும்னா இது வந்து எப்படின்னா இந்த இடத்துல ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி. இது ஒரு செங்கோண முக்கோணம், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ஓபிங்கிறது வந்து ஹைப்போட்டெனஸ். ஓகேவா? அப்போ பிஏ வேணும்னா, அதாவது பியிலேருந்து ஏ வரைக்கும் லென்த்து வேணும்னா இந்த லாங்கஸ்ட் சைடு இருக்கு இல்லையா, ஓபி ஸ்கொயர்லேருந்து ஓஏ ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணும். ஜஸ்ட் 8லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணும். அப்போ பிஏ வேணும்னா √OP ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர். 8 ஸ்கொயர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 3 ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணுறோம். 8ஓட ஸ்கொயர் என்ன 64, 3ஓட ஸ்கொயர் வந்து 9. 64ல் 9ஐ சப்ராக்ட் பண்ணால் 55. இது ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். இது நம்ம 8லேயே நம்ம நிறைய பழகியிருக்கோம். என்னது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 7.4. அப்போது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 7.4 வருது. நம்ம அளந்து பார்த்தாலும் 7.4 தான் வருது. ஓகேவா? பயிற்சி 4.4ல் அடுத்ததாக நம்ம என்ன கணக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா 13வது கணக்கு. இது வந்து பேஜ் நம்பர் 205 இருக்குது தமிழ் மீடியம் புக்கில். 13th சம் என்னென்னா 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளிகளிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைகவும், மேலும் தொடுகோட்டின் நீளங்களை கணக்கிடுக. பேஜ் நம்பர் 198ல் எக்ஸசைஸ் 4.4ல் 13th சம். Draw the two tangent from a point which is 10 cm away from the center of the circle of radius 5 cm. Also measure the length of the tangents. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ரேடியஸ் ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தொலைவு வந்து 10 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் உதவி படம் எப்படி வரையலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். ரஃப்பாக தான் வரைகிறோம். ஓகேவா? இதனுடைய சென்டர்லேருந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். இந்த பாயிண்ட்டு ஓ, இந்த பாயிண்ட் வந்து பி அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். அடுத்து இந்த பிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுலேருந்து சர்க்கிளுக்கு ஒரு டேன்ஜென்ட்டும் அதே மாதிரி இங்கே மேலே ஒரு டேன்ஜென்ட் வரைகிறோம், தொடுகோடு வரைகிறோம். இந்த பாயிண்ட்டை ஏ அப்படின்னும் இந்த பாயிண்ட்டை பி அப்படின்னு குறிச்சிக்கிறோம். இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ்க்கு ஓஏவை என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணி விட்டுறோம். ஓஏ அண்ட் ஓபி ரேடியஸ், அதாவது ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர். இங்கே எவ்வளோ ஆங்கிள் வரும்னா 90 டிகிரி. இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் வரைகிறதுக்கு நம்ம காம்பஸில் எக்ஸாக்டாக 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். இதை வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். இப்போது 5 சென்டிமீட்டர் ரேடியஸ் ஆரத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். இந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து நம்ம எக்ஸாக்டாக 10 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைய போகிறோம். இப்போது இதோட சென்டர் பாயிண்ட் வந்து ஓ, இந்த கார்னர் பாயிண்ட் வந்து பி அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த சென்டர்லேருந்து காம்பஸை வச்சு இதுக்கு பாதிக்கு மேலே எடுத்துக்கிறோம். எடுத்து நம்ம ஒரு பைசெக்டர், அதாவது ஒரு மைய குத்துக்கோடு வரைய போகிறோம். ஓலேருந்து மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். இந்த அளவை மாற்றாமல் பீல வச்சு அதே ஆர்க்கை கட் பண்ணுறோம். இப்போ டச் பண்ணலைன்னா நம்ம மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சிக்கலாம். இப்போது இந்த ஆர்க் கட் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, இந்த மீட்டிங் பாயிண்ட்டையும் இந்த மீட்டிங் பாயிண்ட்டை நம்ம இணைக்கிறோம். இணைச்சா கரெக்டாக இந்த நம்ம 10 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதில் எக்ஸாக்டாக 5 சென்டிமீட்டரில் அந்த லைன் வந்து விழுகும். இப்போது அடுத்து இப்போது இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஓ வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், கரெக்டாக 5 சென்டிமீட்டர் இருக்கும்.
இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரேடியஸாக எடுத்து செகண்ட் சர்க்கிளை நம்ம வரைகிறோம். இந்த 2 சர்க்கிளும் மீட் பண்ணுற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது மேலே இருக்க பாயிண்ட் ஏ, கீழே இருக்க பாயிண்ட் பி. பியிலேருந்து ஏயை கனெக்ட் பண்ணி விடுறோம், பியிலேருந்து பியை கனெக்ட் பண்ணி விடுறோம், ஓலேருந்து ஏயை கனெக்ட் பண்ணி விடுறோம், அடுத்து ஓலேருந்து பியை கனெக்ட் பண்ணி விடுறோம். இந்த ஓஏ தான் என்னது, ரேடியஸ், அதாவது ஆரம் 5 சென்டிமீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர். இப்போது டேஞ்சன்ட், அதாவது தொடுகோட்டோட நீளம் எவ்வளோன்னு பார்க்குறோம். நம்மளுக்கு 8.6 வருது. இது கரெக்டாக நம்ம வெரிஃபை பண்ணியும் பார்த்துறோம். வெரிஃபிகேஷன், சரிபார்த்தல். அதாவது பிஏ வேணும்னா இந்த ஓபி ஸ்கொயர்லேருந்து ஓஏ ஸ்கொயரை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஓபி ஸ்கொயர் வந்து 10 ஸ்கொயர், ஓஏ ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர். 10 ஸ்கொயரோட வேல்யூ 100, 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. 100லேருந்து 25 சப்ராக்ட் பண்ணும்போது 75, இது வந்து ரூட்டில் இருக்கும். அப்போ நம்ம 75க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் பாயிண்ட் போதும். ஸோ 8.6 வருது. இதுதான் நம்மளுக்கும் அளந்து பார்த்தா வந்துச்சு. ஸோ 8.6 தான் நம்மளுக்கு தேவையான டேஞ்சன்ட், அதாவது தொடுகோட்டினுடைய நீளம் கரெக்டாக வருது. அடுத்ததான் 14வது கேள்வி. 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்து அதன் மையத்திலிருந்து 11 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரைக. இதில் இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் 2 தொடுகோடுகள் வரைக அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. 13th கொஸ்டின் மாதிரி கணக்கீடுகன்னு கொடுக்கல. ஸோ நம்ம தொடுகோடு வரைஞ்சி அது எவ்வளோ நீளம் இருக்குன்னு எழுதினா மட்டும் போதும். இதில் அந்த வெரிஃபிகேஷன் பார்ட் தேவையில்லை. 14th ப்ராப்ளம். டேக் a point which is 11 cm away from the center of the circle of radius 4 cm and draw 2 tangent to the circle from. இப்போ நம்மளுக்கு ரேடியஸ் ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ், தொலைவு எவ்வளோனா 11 சென்டிமீட்டர். இதற்கு உண்டான ரஃப் டயக்ராம், உதவி படம் எப்படி வரையலான்னு பார்க்கலாம். இதுதான் அதனுடைய உதவி படம். இப்போ அதனுடைய மையப்புள்ளி சென்டர் வந்து ஓ, அது வட்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பி. இந்த டேஞ்சன்ட், அதாவது இந்த தொடுகோடு போகுது இல்லையா, அது அந்த இந்த ஏங்கிற இடத்துல வந்து இந்த வட்டத்தை டச் பண்ணுது, கீழே வந்து பிங்கிற இடத்துல டச் பண்ணுது. இந்த ஓஏ அப்படிங்கிறது ரேடியஸ் ஆரமாக இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்குண்டான ஃபேர் டயக்ராம் எப்படி வரையலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் வரைகிறதுக்கு காம்பஸில் கரெக்டாக 4 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கிறோம். இப்போது இதை ரேடியஸ், அதாவது ஆரமாக வச்சு ஒரு வட்டம் வரையலாம். இப்போது ஒரு வட்டம் வந்து 4 சென்டிமீட்டர் ஆர அளவுள்ள ஒரு வட்டம் வரைஞ்சாச்சு. இதனுடைய சென்டரில் வந்து கரெக்டாக நம்ம எக்ஸாக்டாக எவ்வளோ சென்டிமீட்டர்னால் 11 சென்டிமீட்டர். 11 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறோம். இதை வந்து சென்டர் வந்து ஓன்னு பேர் கொடுக்குறோம். இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பி அப்படின்னு பேர் கொடுத்துறோம். இப்போது இதுக்கப்புறம் இந்த ஓலேருந்து ஏ வரைக்கும் நம்மளுக்கு மொத்தமாக எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 11 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இதில் பாதிக்கு மேலே எடுக்கணும். ஓகேவா? பாதிக்கு மேலே எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். அதே மாதிரி இந்த பி அந்த பாயிண்டில் வச்சு அளவு மாற்றாமல் மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். இப்போ நம்ம ஒரு பைசெக்டர் வரைய போகிறோம். அதாவது குத்துக்கோடு இந்த 2 ஆர்க்கும் மீட் பண்ணுற பிளேஸ்லையும் இங்கே கீழே 2 ஆர்க்கும் மீட் பண்ணுற பிளேஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட பைசெக்டர், அதாவது குத்துக்கோடு. இந்த குத்துக்கோடு வந்து எக்ஸாக்டாக நம்ம மொத்தம் 11 சென்டிமீட்டர் எடுத்தோம் இல்லையா, அதில் 5.5 தான் கரெக்டாக அந்த குத்துக்கோடு வந்து விழுகும். அப்போ தான் நம்ம போட்ட அந்த பைசெக்டர் வந்து கரெக்டு. இப்போது இந்த பைசெக்டர் விழுந்துச்சு இல்லையா, அந்த குத்துக்கோட்டிலேருந்து இந்த ஓ வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். இதை வந்து நம்ம ரேடியஸாக, அதாவது ஆரமாக வச்சு நம்ம ஒரு வட்டம் வரைகிறோம். இந்த 2 வட்டமும் மீட் பண்ணுற இடத்த நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏபின்னு பேர் கொடுக்க போகிறோம். இப்போது இந்த பாயிண்ட் வந்து ஏ, இந்த பாயிண்ட் வந்து பி. இந்த பியிலேருந்து ஏ வரைக்கும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பியிலேருந்து பி வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பிஏ பிபி அப்படின்னு 2 தொடுகோடு இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டரோட ஏயை ஜாயின் பண்ணுறோம். அதாவது இது வரைஞ்ச வட்டத்தோட நம்மளுக்கு ஆரம். அதே மாதிரி இந்த ஓவோட பியையும் ஜாயின் பண்ணி விட்டுறோம். இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4 சென்டிமீட்டர். இந்த இடத்துல எவ்வளோ ஆங்கிள் இருக்கும், 90 டிகிரி.
இப்போ நம்ம தொடுகோட்டோட நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். எக்ஸாக்டாக 10.2 சென்டிமீட்டர். ஸோ 10.2 சென்டிமீட்டர். இதில் வந்து தொடுகோடு வரைக அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்து எழுதுகிறோம். லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஈக்குவல் டு 10.2 சென்டிமீட்டர். தொடுகோட்டின் நீளம் வந்து 10.2 சென்டிமீட்டர்.